அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஈரானில் கடந்த 13ஆம் தேதி இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகள் இடையே போர் மூண்டது. இதில் திடீர் திருப்பமாக கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க விமானப்படையும் ஈரானில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. பின்னர் ட்ரம்ப் சண்டை நிறுத்தத்தை அறிவிக்கவே போர் முடிவுக்கு வந்தது. இந்த போரில் தங்கள் தரப்புக்கே வெற்றி என ஈரானும் இஸ்ரேலும் பரஸ்பரம் உரிமை கொண்டாடி வருகின்றனர். இரண்டு நாடுகளுமே உயிரிழப்பு சேத விவரங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. எனினும் இரண்டு தரப்பிலும் சேர்த்து 1000 பேருக்கும் மேல் பலியாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. இதை சீரமைக்க பல ஆண்டுகள் பிடிக்கும். ஆதலால் இரண்டு நாடுகளுமே வெற்றியை உரிமை கோர முடியாது. போர் நீண்டிருந்தால் உயிரிழப்பு அதிகரித்திருக்கும். ஆதலால் மனிதத்துக்கு ஏற்பட்ட வெற்றியாகவே இதை கருத வேண்டும். இதனிடையே மீண்டும் தாக்குவோம், ஈரானுக்கு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை. அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்தால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ஈரானுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறியதாவது: அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் சேதம் அடைந்துள்ளன. அவர்களால் நீண்ட காலம் அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாது. பல தசாப்தங்களுக்கு அவர்களின் அணுசக்தி திட்டங்கள் பின்னடைவை சந்தித்து உள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நல்லபடியாக முன்னோக்கி செல்கிறது. ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியதால் தான் இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. ஹிரோஷிமா, நாகசாகி ஆகியவற்றை உதாரணமாக பயன்படுத்த விரும்பவில்லை. ஆனால் தற்போதும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் தான் போர் முடிவுக்கு வந்தது. பாலஸ்தீனத்தின் காசாவில் வளர்ச்சி காணப்படுகிறது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக மேற்கு ஆசியாவில் நேர்மறையான தாக்கம் ஏற்பட்டு உள்ளது. ஈரான் மீண்டும் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்தால் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.